இந்த வேளையிலுமாய் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். கிரேட் ஃபெய்த் brought டிவைன் ஹீலிங். பெரிய விசுவாசம் ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வந்தது என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க வார்த்தையை கேட்பதற்கு? அல்லேலூயா. கிரேட் ஃபெய்த் brought டிவைன் ஹீலிங். பெரிய விசுவாசம் தெய்வீக சுகத்தை கொண்டு வந்தது என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்து இருக்கிறதை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மை ஆழமாய் உறுதியாய் பின்பற்ற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் உங்க வீட்டை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தேவ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுவிடத்துல வந்து அவரிடத்துல கோரிக்கையை வைத்து திரும்பி போனவர்கள் பார்த்தது என்னன்னா ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள். அப்படியாக ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்து விட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுவுமே நடக்காது. விசுவாசிக்கும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆக விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். குடும்பத்தில் திருந்தாத நபர்கள் திருந்தி இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறதான சாபங்கள் மாறி இருக்கும். குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் ஆமென் வீட்டுக்கு திரும்பின பொழுது அந்த அனுப்பப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவரிடத்துல வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். எப்படி வேண்டிக் கொண்டார்கள்? கருத்தாய். அப்ப இந்த ஆராதனையில கருத்தாய் நீங்கள் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆராதனையில கருத்தாய் வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். ஏனென்றால் இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தெய்வத்தினுடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தை ஒரு காலம் ஒளியாது என்று சொல்லுகிறார். ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை நின்று கொண்டு வருகிற ஒரே வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு மகிமை இருக்கிறது. இந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. வானத்திலிருந்து மழை இறங்கி வந்தால் அது அனுப்பின காரியமாய் வாய்க்கிறது போல ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுப்பாரானால் அந்த வார்த்தையின் படியே ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை ஒன்றும் தரையிலே விழ தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆக அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போய் பார்த்த பொழுது அங்கே வியாதியாய் கிடந்தவன்
சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. வரும்போது வியாதியா கிடக்கிறான், ஆனா போய் பார்க்கும் பொழுது சுகமடைந்து எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. வரும்போது கலக்கத்தோட கூட வந்தார்கள், போகும் பொழுது போய் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாய், அல்லேலூயா அல்லேலூயா, ஆனந்தத்தால் நிரம்பி இருந்தார்கள். தேவ பிள்ளைய காரணம் என்ன? கர்த்தரை கருத்தாய் தேடினார்கள். ஆமென். இங்கே இந்த சம்பவம் யாரை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்றால், நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். என்ன படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனார். எங்க போனாருங்க? கப்பர்நகூமுக்கு. அதிகமா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதி கலிலேயா, கப்பர்நகூம், இப்படிப்பட்ட பல இடங்களிலே இயேசு ஊழியம் செய்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மீண்டுமா எங்க வருகிறார்? கப்பர்நகூமுக்கு வருகிறார். அங்கே வந்த பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டு. இந்த இடத்துல வேலைக்காரனை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன், அதிபதியை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எத்தனையோ வேலைக்காரர்கள் அவனுக்கு இருக்கிறார்கள். அவன் யாரு? நூற்றுக்கு அதிபதி. அப்படின்னா ரோம பட்டாளத்துல வேலை செய்கிற ஒரு அதிகாரி. அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர் இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல 1000 பேருக்கு தலைவன் இருந்தாங்க, 100 பேருக்கு தலைவன் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கேட்டகரியா இருந்தாங்க. அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது இவனுக்கு கீழே 100 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. இதுல இராணுவத்துல இவன் ஒரு அதிகாரியா இருந்தான். அவனுக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ் இருந்தார்கள். அப்படி அநேகருக்கு ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவனுடைய வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவன் எப்படி இருந்தானா? எஜமானுக்கு பிரியமான வேலைக்காரனாய் இருந்தான். அந்த வார்த்தை அங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எந்த இடத்துல வேலைக்கு போனாலும், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும், அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எப்படி இருங்க? பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில பேர் அதிகாரிக்கு எதிர்த்து நிற்பான். அதிகாரிக்கு என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான். அதிகாரி கண்டாலே அவனுக்கு ஆகாது, அவன் சொல்றதை கேட்க மாட்டான், அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆனா இங்கே பார்க்கிறோம், இவன் எப்படிப்பட்டவன்? அதிகாரிக்கு பிரியமானவன். என்ன அர்த்தம்? அதிகாரி சொல்ற வேலையெல்லாம் செய்வான், அவன் தான் பிரியமானவன். அல்லேலூயா. சில பேர் சொல்லியும் அதை செய்யவே மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டாங்க, சட்டை பண்ணவே மாட்டாங்க. அவங்க மேல எப்படி இருக்கும்? பிரியமா இருக்குமா? சொல்லுங்க. ஆத்திரம் தான் வரும், ஆத்திரம் தான் வரும். ஆனா இவன் எப்படிப்பட்டவன்? பிரியமான. அதாவது பிரியமானவன் என்ன அர்த்தம்னா, குறிப்பறிந்து செயல்படுகிறவன். அல்லேலூயா. எஜமானுடைய குறிப்பறிந்து செயல்படுகிறவன், அவன் தான் பிரியமான வேலைக்காரன். ஆமென். இப்போ உதாரணமா ஒரு லாரி டிரைவர் இருக்காருன்னு வைங்களேன். லாரியை ஓட்டிட்டு போய் நிறுத்துறார். நிறுத்தின உடனே அந்த கிளீனருடைய வேலை என்னன்னா, டயருக்கு கட்டை கட்டணும். டயருக்கு என்ன செய்யணும்? ஒரு கல் எடுத்து வைக்கணும், நல்ல கட்டை எடுத்து வைக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? டயரெல்லாம் தட்டி பார்க்கணும், காற்று இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? உன் கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பான், டயரப்போ என்ன செய்யணும்? தட்டி பார்க்கணும். இதெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சாதான் அவன் ஒரு பிரியமான கிளீனராக இருப்பான். டிரைவர் வண்டி நிறுத்தினோன்னு நேராக டீ கடையில் போய் உட்காந்துட்டான்னா எப்படி இருக்கும்? அவனை திட்டு வேண்டாம், அவனுக்கு அறிவு இருக்குதா? இதெல்லாம் யார் செய்வா? அவங்க அப்பா வந்து செய்வாருன்னு கேட்பான் இல்லையா? உலகத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ குறிப்பறிந்து செயல்படுகிறவன். அல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரி வேலை ஸ்தலங்களில் எங்கே போனாலும் என்ன செய்யணும்? முதலாளிக்கு, எஜமான்களுக்கு, ஓனர்களுக்கு எப்படி இருங்க? பிரியமானவங்களா இருங்க. அவங்க மனது வேதனைப்படும்படி நடக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்கள், அடங்கியிருங்கள், ஒழுங்காயிருங்கள்ன்றார். அப்போ நாளுக்கு நாள் நீங்க இப்படி கீழ்ப்படிந்து எஜமானுக்கு வேலை செய்யும் பொழுது எஜமான் என்ன செய்வாரு? உங்க மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. ஆமாம். அடிக்கடி கம்பெனியை
மாத்தாம, அல்லேலூயா, அங்கே நிலைத்திருந்து நீங்க வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்ப்பார். அந்த முதலாளியின் கண்களிலே கர்த்தர் என்ன கொடுப்பாருங்க? தயவையும் இரக்கத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்டவன்? எஜமானுக்கு பிரியமானவன். இந்த சம்பவத்தை குறித்து 2 இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அதாவது எங்க படிக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு பகுதி மத்தேயு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க இந்த வார்த்தை போடப்படல. ஆனா லூக்கா என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் விசாரித்து அறிந்து எழுதுகிறபடியினாலே சொல்றாரு, 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு எப்படிப்பட்ட வேலைக்காரன்? பிரியமான ஒரு வேலைக்காரன் இருந்தான். அல்லேலூயா, ஆமென். ரைட். 2வது காரியம் பாருங்க, அந்த வேலைக்காரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த வேலைக்காரன் என்ன செய்தான்னா, எஜமானுடைய வீட்டிலே இருக்கிறான். எங்க இருக்கிறான்? எஜமானுடைய வீட்டிலே இருக்கிறான். சில வேலைக்காரங்க எப்படா எஜமான விட்டு ஓடலாம் தான் நினைப்பான். ஆனா இவனோ என்ன செய்யறான்? எஜமானுடைய வீட்டிலே இருக்கிறான். அல்லேலூயா. எஜமானுடைய வீட்டில் இருக்கிறவனுக்கு எஜமான இடத்துல என்ன செய்யும்? நிறைய சலுகைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப எஜமானை விட்டு ஓடுகிற வேலைக்காரன் இருக்கக்கூடாது. பைபிளில் பார்க்குறோம், எலிசா ஒரு பெரிய தேவ மனிதன். ஆனால் எலிசா வீட்டில் இருந்த வேலைக்காரன் கேயாசி அப்பப்போ ஓடிடுவான். என்ன செய்வான்? அப்பப்போ ஓடிடுவான். எதுக்கு ஓடுறான்? காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக ஓடிடுறான். அதனால் கிடைச்சது என்ன? அவனுக்கு குஷ்டரோகம் தான் கஞ்சி. ஆனால் இவனை குறித்து பார்க்கும் பொழுது எஜமானுடைய வீட்டிலே இருக்கிறான். அல்லேலூயா, தேவப்பிள்ளை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரைட். அடுத்தது பாருங்க, வியாதி பலவீனம் எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி இந்த வேலைக்காரனுக்கு பலவீனம் வந்த பொழுது எஜமான் என்ன செய்யறான்? அவனை தன் வீட்டிலே வைத்து பராமரிக்கிறான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் பிரியமான வேலைக்காரனாய் இருந்தான். அல்லேலூயா. பிரியமில்லாத வேலைக்காரனா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? டே போடா, போய் வீட்டில் போய் வியாதிய சுகமாக்கிட்டு வா. ஆமென். ஆமாம். ஒரு அடிமை பையன் இருக்கிறான், சிக்லாகின் ராஜாவுக்கு இருக்கிறான். அப்போ அதாவது பெலிஸ்திய ராஜாவுக்கு இருக்கிறான். இப்போ தாவீது சிக்லாகில் இருக்கும் பொழுது தண்டுகள் வருகிறது, சிக்லாகிலேருந்து அவனை எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு அடிமை பையன் என்ன செய்கிறான்? வேலைக்காரன் வியாதிப்பட்டு போயிடறான். அவனை தாவீது அந்த பெலிஸ்திய ராஜா என்ன செய்கிறாங்க? அவனை குற்றுயிராக விட்டுட்டு போயிடுறான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அந்த 100க்கு அதிபதியானவன் என்ன செய்கிறான்? தன் வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? மரண அவஸ்தையாய் இருக்கிறான். எப்படி இருக்கிறானுங்க? மரண அவஸ்தையாய் இருக்கிறான். 2வது வசனத்துல படிக்கிறோம், வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். மரண அவஸ்தைன்னா உயிர் போயிட்டு இருக்கு இல்லையா? அதான அர்த்தம். என்ன ஆகுதுங்க? ஜீவன் போயிட்டு இருக்கு. ஜீவன் போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? வீட்டில் எப்படி இருக்குங்க? ஒரே பதட்டமா இருக்கும் இல்லையா? என்ன ஆக போதோன்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாரும் பதட்டமா இருப்பாங்க. சாப்பிட தோணாது, தூங்க தோணாது, வேலைகளை செய்ய தோணாது. இப்படிதான் எல்லாம் பரபரப்பா இருப்பாங்க. ஏன்னா உயிர் போயிட்டு இருக்கு. அவன் மரண அவஸ்தையா இருந்தான். மரண அவஸ்தையா இருக்கிறவன் என்ன செய்வான் சொல்லுங்க? புலம்பிகிட்டே இருப்பான். ஐயோ முடியலையே, அங்கே வலிக்குதே வலிக்குதே, உயிர் போகுதே, புலம்பிட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாவற்றையும் என்ன செய்தானுங்க? இந்த எஜமான் சகித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தன் வீட்டிலே வைத்து அவனை பராமரித்து கொண்டிருந்தான். ஆக தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல எல்லாரோட என்ன செய்யுங்க? நல்ல ஐக்கியமாக இருங்க. ஆமேன். அந்த முதலாளிகளுக்கு, அதிகாரிகளுக்கு, தலைவர்களுக்கு ஏற்றவர்களாய் இருங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது பாருங்க, இந்த 100க்கு அதிபதியை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த 100க்கு அதிபதியானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா, 3வது வசனத்தை படிங்களேன். போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று
அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிய அதிகாரியா இருந்தும், அதாவது இராணுவத்துல, காவல்துறையில இந்த மாதிரியான அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரியா இருக்கிறவங்க என்ன எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? போலீஸ் அதிகாரியா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல மீசை வச்சிருப்பாங்க. ஆள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி எப்படி இருப்பாங்க? ஆள் நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாங்க. அப்புறம் எப்படி இருப்பாங்க? அவரோட தோரணைய பேச்சில் என்ன இருக்கும்? ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அப்படிப்பட்டவன் தான் எப்படி இருப்பான்? அதிகாரியா, தலைவனா இருப்பான் இல்லையா? ஸோ இங்கே பார்க்கிறோம், இந்த நூற்றுக்கு அதிபதியானவன் ஒரு பெரிய அதிகாரியாக, ஒரு பெரிய தலைவனாக இருந்தாலும் என்ன செய்யறான் பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். அல்லேலூயா. ஏற்கனவே இவன் கேள்விப்பட்டிருக்கிறான், இருந்த போதிலும் திரும்பவும் என்ன செய்யறான்? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறவன் என்ன செஞ்சிருக்கணும்? வேலைக்காரன் வியாதியா இருந்தான்னா அவனுக்கு 108க்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கணும், அல்லது தலை சிறந்த டாக்டர் இடத்துல கூட்டிட்டு போயிருக்கணும், ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போயிருக்கணும். அவனுக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா மரண அவஸ்தையா இருக்கிற ஒருவனை அவன் வீட்டில் வைத்திருந்து அந்த சூழ்நிலையில இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, அல்லேலூயா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையை நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம், சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யணுங்க? நம்ம யார் இடத்துல போகணும்? முதலாவது இயேசுவிடத்திலே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவன் அந்த காரியத்தை அறிந்தவுடன், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள்ள வந்த ஒரு விசுவாசம் என்ன? அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று. இப்ப இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டிருக்கிறான்? அவரிடத்துல போய் கேட்டா அவர் நிச்சயமா இறங்குவார் என்பதை அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். அல்லேலூயா. யாராயிருந்தாலும் அவரை கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு இறங்குகிறவர் என்று அவன் அறிந்திருந்தான். ஆகவே தான் பாருங்க, இயேசு வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி என்ன செய்யறான் பாருங்க, யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யூதர்களுடைய தலைவரை அனுப்புகிறான். அப்படி என்றால் இதை என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவன் அதிகாரி மாத்திரமல்ல, அநேக தலைவர்களோடு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன செய்யறான் பாருங்க, அதிகாரிகளை அழைத்து போய் இயேசுவிடத்துல சொல்லுங்க. இப்ப நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறவர்கள் நமக்கென்று சில ஜெபிக்கிற நண்பர்களை என்ன செய்யணும்? வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு யூதர்களின் தலைவர்களை, யூதர்களின் மூப்பரை அழைக்கிறான். ஆமென். யூதர்களின் மூப்பர்கள். அப்ப ஜெபத்துல நல்ல தேறின பிள்ளைகளை அவர்களோடு நாம் ஐக்கியம் வச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்காதவங்களோட ஐக்கியம் வச்சா நாமும் ஜெபிக்க மாட்டோம். ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியம் வச்சா ஜெப வாசனை என்ன செய்யும்? நம்மையும் பிடிக்கும். அல்லேலூயா. அதனால சர்ச்சில் பல ஜெபங்களை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் இல்லையா? அதிகாலை ஜெபம் வந்து ஜெபம் பண்ணுங்க, பகல் நேரத்தில் ஜெபம் மையம் ஜெபம் பண்ணுங்க, பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், 7 மணி நேர ஜெபம், சனிக்கிழமை உபவாசம், இந்த திறப்பின் வாசல் ஜெபம், முழிரவு ஜெபம். ஆனால் எந்த ஜெபத்துக்கும் வரலன்னா ஜெப வாசனையே இருக்காது. அல்லேலூயா. இவன் அந்த அர்ஜென்சியில கூப்பிடும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, யூதர்களின் தலைவர்கள் எல்லாம் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஆமென். ஏன்னா அவங்க தலை ஆடினாலும் தன் தலை ஆடாது. அந்த மாதிரி தலை கணம், அந்த கணம் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? இவன் வார்த்தை கீழ்ப்படிந்து இயேசுவிடத்தில் போகிறார்கள். அப்படியானால் நல்ல ஜெபிக்கிற நண்பர்களை, ஆமென், நல்ல தலைவர்களை என்ன வச்சிருந்தான்? நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வைத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரோடு ஃப்ரெண்ட்ஸு வைக்கணுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்.
சொல்லுங்க. நல்ல ஜெபிக்கிறவர்களோட வைக்கணும், நல்ல சமுதாயத்தில் உயர்ந்தவர்களோட வைக்கணும், நல்ல படித்து நல்ல பட்டத்தில் நல்ல வேலையில் இருக்கிறவங்களோட வைக்கணும், நல்ல அதிகாரிகளோட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு குடிகாரனோட, ஊர் சுத்துறவனோட, திருடுறவனோட, ஒழுங்கா வேலைக்கு போகாதவனோட, இப்படிப்பட்டவனோட ஐக்கியம் வச்சிருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? நமக்கு அந்த பழக்கம் தான் வரும். ஆமென். இவன் இயேசுவிடத்தில் ஆட்களை அனுப்புகிறான் என்றால் அந்த ஆட்கள் தகுதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப தேவப்பிள்ளை நம்முடைய பழக்கம், நம்முடைய நட்பு யாரோடு இருக்கணும்? நல்லவர்களோடு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவப்பிள்ளைய கன்றோட பழக்கம் வைக்கணும். கன்று பன்றியோட பழக்கம் வச்சு என்ன ஆகும்? சேத்துக்கு தான் போகும். என்னது? கூடா? ஆமா, கூடா நட்பு கேடாய் முடியும். என்னது? கூடா நட்பு கேடா. எங்கடா போன? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். என்னடா பண்ண? அங்க போய் உட்காந்து டிவி பார்த்தேன், செல்லு பார்த்தேன். உருப்படவே முடியாது. ஆமென். தேவ பிள்ளையே, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நல்லவர்களோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க, சான்றோர்களோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க, நல்ல சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறவங்களோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க, நல்ல ஜெபிக்கிறவர்களோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்களோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இவன் அதிகாரியா இருந்தும் இவன் பழக்க வழக்கம் யாரோடு? யூதர்களின் மூப்பரோடு பழக்கம் வச்சோம்னா. யூதர்களின் மூப்பர்கள் எல்லாம், யூதர்கள் என்ன அர்த்தம்? அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஹபீரு பீப்புள், தேவ ஜனங்கள். 12 வயசுல எல்லாம் டோராவை மனப்பாடம் பண்ணவங்க. ஒரு யூதனா இருந்தா 12 வயசுக்குள்ள என்ன செய்யணும்? அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கணும். அது மாத்திரமல்ல, விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவன் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் யூதன். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆக அந்த யூதர்களோடு என்ன வச்சிருந்தாங்க? ஒரு பழக்கத்தை வைத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தூஷிக்கிறவனோட பழக்கம் வச்சிருந்தா இவன் வாழ்க்கையும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கையா தான் இருந்திருக்கும். அதனாலதான் பாருங்க, இவன் வீட்டில் ஒரு கஷ்டம், வேலைக்காரனுக்கு ஒரு கஷ்டம்னு யாரை கூப்பிடுறான்? யூதர்களின் மூப்பரை அழைத்து இயேசுவிடத்துல போய் என்ன செய்யுங்க? அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், என் வேலைக்காரனுடைய சுகத்துக்காக அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அல்லேலூயா. அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்களா? 4வது வசனத்துல படிக்கிறோம். இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு எப்படி ஜெபம் பண்ணாங்க? அந்த யூதர்களின் மூப்பர் எப்படி ஜெபம் பண்ணாங்க? எப்படி வேண்டிக் கொண்டாங்க? சொல்லுங்க எல்லாரும். கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இப்ப யாராவது நம்ம கையில ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு அந்த பொறுப்பு, அந்த வேலை என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? கருத்தாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி கருத்தாய் வேண்டிக் கொண்டபடியினாலே இயேசு கிறிஸ்து சாதாரணமான நபர் அல்ல, அவர் அகில உலக இரட்சகர். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டியின் காரணர், சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர். இவங்க கருத்தாய் வேண்டினபடியினாலே இயேசு அவர்களோட கூட வர சம்மதித்தார். அல்லேலூயா. ஆமென். ஏனோ தானோன்னு சொல்லி இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் இப்போ பிஸிப்பா, என்னால் வர முடியாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர்கள் போய் என்ன செஞ்சாங்களா? அந்த மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை என்ன செஞ்சாங்க? கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளை, அப்போ நம்ம ஜெபிக்க நமக்கு சர்க்கிள் இருக்கிறவங்களும் எப்படி இருக்கணும்? கருத்தாய் வேண்டுகிற ஆட்களா இருக்கணும். அல்லேலூயா. கருத்தாய் ஜெபிக்கிற ஆட்களா இருக்கணும். அல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தும் எப்படி ஜெபம் பண்ணானா? தூங்கி வழிஞ்சு ஜெபம் பண்ணினான். வேடிக்கை பார்த்து ஜெபம் பண்ணினான். பெராக்கு பார்த்து ஜெபம் பண்ணினான். அப்படின்னு இருக்கா? எப்படி ஜெபம் பண்ணான்? சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்கள சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ணான்? கருத்தாய், வார்த்தையை சொல்லுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா என்பவன் நம்மை போல பாடுகள் உள்ள மனிதனா இருந்தும், இன்னைக்கு காலைல எழும்பும் பொழுதே சில பேர் தலைவலி வந்திருக்கும், வயிறு வலி வந்திருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும் இல்லையா?
ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில முக்கி முனகி என்ன செஞ்சிட்டீங்க? எப்படியோ இங்க வந்துட்டீங்க. வந்து எப்படி தேடணும் ஆண்டவரை? கருத்தாய் தேடணும். அல்லேலூயா. கருத்தாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முதன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சிலர்லாம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் கல்யாண மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல தான் டைனிங் ஹால் இருக்கும். அப்படியே இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படா அங்கே டைனிங் ரூம் கதவை திறக்கிறாங்க, எப்போ பந்தி போடுறாங்கன்னு சொல்லிட்டு போட்ட உடனே என்ன செய்வாங்க? முதல் ஆளாக போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவரை தேடுற விஷயத்துல எப்படா நமக்கு தேவையான வார்த்தை கிடைக்கும், எப்ப நமக்கு தேவையான அபிஷேகம் இறங்கி வரும், எப்ப தேவையான சுகம் இறங்கி வரும், எந்த நேரத்தில் அவரை கூப்பிடணும் என்கிறத எப்படி இருக்கணுங்க? கருத்தாய். அல்லேலூயா. முதல் பந்திக்கு போறவனுக்கு எல்லாம் கிடைக்கும், கடைசி பந்திக்கு போறவனுக்கு ரசம்தான் கிடைக்கும். ஆமென். ஆக ஆண்டவர் எப்படி தேடணும்? கருத்தாய். அல்லேலூயா. அவர்கள் அந்த மூப்பர்கள் எத்தனை பேருன்னு தெரியாது. அந்த மூப்பர்களை அழைத்து அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்துல வந்து என்ன சொல்லுகிறார்கள்? கருத்தாய் அவரை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, அப்பா நீர் இவனுக்கு தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய், நீர் இறங்குறதுக்கு அவன் தகுதியானவனாய் இருக்கிறான், பாத்திரவானா இருக்கிறான். காரணம் என்னன்னா, அவன் யூதருக்கு ஒரு, அதாவது பாருங்க, நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும். அல்லேலூயா. ஆமென். அவனிடத்துல காணப்பட்ட இன்னொரு குணம் என்னன்னா, என்ன அங்க வாசிக்கிறோம்? நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜனம்னா இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? பார்த்த முகத்தை திருப்பிட்டு போறீங்களா? ஆமென். அந்த 100க்கு அதிபதி அவன் ரட்சிக்கப்படல, அவனுக்கு சபை இல்லை, அவனுக்கு போதகர் இல்லை, அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்நானம் இல்லை, கர்த்தருடைய பந்தி இல்லை. ஆனால் அவனை பற்றி அவனுடைய நண்பர்கள் என்ன சாட்சி சொல்றாங்கன்னா, அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையை நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமிக்கு வரும்போது எதையா கொண்டுட்டு வந்தோமா? இல்லை, எதையும் கொண்டுட்டு போக போறது இல்லை. ஆகவே என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். அல்லேலூயா. ஆரோனை பார்க்கும் பொழுது பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்தனாகிய. ஏன் அப்படி படிக்கிறோம்னா, அவன் மோசேயை கண்ட பொழுது அவன் முகம் மலர்ந்தது. அல்லேலூயா. சகோதரனை பார்த்த பொழுது ஆரோனுக்கு என்ன வந்துச்சுங்க? சந்தோஷம் வந்துச்சு. அதனாலதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் அங்க போடப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு விசுவாசி மற்ற விசுவாசியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணுங்க? முகம் மலரணும். அல்லேலூயா. முகம் எரியக்கூடாது, முகம் சுருங்கக்கூடாது, முகம் வீங்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? முகம் மலரணும். அல்லேலூயா. ஆமென். அதனால சொல்றாங்க, இவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். பிரியமானவங்களை மாத்திரம் நேசிக்கக்கூடாது, உங்க சொந்தக்காரங்களை மாத்திரம் நேசிக்க கூட, எல்லாரையும் நேசிக்கணும். அல்லேலூயா. எல்லாரிடத்துல அன்பா இருக்கணும், எல்லாரிடத்துல பழகணும். அல்லேலூயா. அப்பதான் அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்ஸாக அமைகிறது. ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், அவனை பற்றி சாட்சி சொல்லுகிறார்கள் அந்த யூதர்களின் தலைவர்கள் சொல்றாங்க, நீர் தயை செய்கிறதற்கு இவன் எப்படி இருக்கிறான்? பாத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, இப்படி சொல்றேன், ஒருவேளை ஏதாவது கஷ்டம் பலவீனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், இடத்துல வந்து சொல்றீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே இவர்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரரா இருக்கிறாங்க, ஏன்னா ஒரு வாரம் கூட லீவு போடாம உங்க தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஆமென். தங்களுடைய வருமானத்துல எல்லாம் கரெக்டா தசமபாகம் கொடுக்குறாங்கப்பா, உமக்காக ஊழியத்தை செய்யறாங்கப்பா, ஆலயத்துல வேலை செய்யறாங்கப்பா, இவர்கள் தகுதியானவர்கள், இவர்களுக்கு இறங்கும் என்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்தீங்கன்னா, என்னைக்காவது காணிக்கை கொடுத்தீங்கன்னா எப்படி என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க
முடியும். யோசிச்சு பாருங்க. இவர்கள் சொல்லுகிற இவன் தகுதியானவன். காரணம் என்ன? நம்முடைய ஜனங்களை இவன் நேசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளை நம்மை குறித்து 4 சாட்சி சொல்லப்பட வேண்டும். நம்மை குறித்து நல் விசேஷங்கள் சொல்லப்பட வேண்டும். என்ன சொல்லப்பட வேண்டும்? இவன் கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிறான், ஆலயத்துக்கு வருகிறவர்களை நேசிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளை இங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒருவர் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். ஆகவே நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஒரு சந்தோஷம், ஒரு ஐக்கியம், நல்ல முக மலர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது பாருங்க, அவனை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். அல்லேலூயா. இதை படிக்கும் பொழுது நான் ஆண்டவரே, இதை போல எங்களுக்கு ஒரு ஆளை அனுப்புங்கப்பா. ஆலயத்தை கட்டி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா, ஒரு நபர் எழுப்புங்கப்பா. இவன் ஒருத்தனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலயத்தில் ஏதாவது என்ன செய்யணும்? ஒரு வேலை செய்யணும். ஆமென். ஊழியத்தில் ஒரு பங்கு இருக்கணும். பிரைஸ் காட். அட்லீஸ்ட் ஒரு சேர் போடுற ஊழியத்திலையாவது இருக்கணும். அது எடுத்து வைக்கிற ஊழியத்திலையாவது இருக்கணும். அல்லேலூயா. அநேக சகோதரிமார் பாருங்க, அந்த திறப்பின் வாசல் முடிஞ்ச உடன் இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். சில பேர் முடிஞ்ச உடன் ரக்கையாயிருவாங்க. ரக்கையாயிருவாங்க என்ன அர்த்தம்? பறந்துடுவாங்க, ஓடிடுவாங்க. ஆமென் சொல்லும் போது என்ன செய்வாங்க? பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க? கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் எடுத்து வச்சு கூட்டி தொடச்சி பெருக்கி, பிரைஸ் காட். ஒவ்வொரு முறை திறப்பின் வாசல் நடக்கும்போதும் ஜெபம் முடிஞ்சு கழுவி எடுத்து வச்சு கூட்டி பெருக்கி தொடச்சி சேர்லாம் போட்டுட்டு போகும்போது சாயந்தரம் 5 மணி ஆயிரும். அவ்வளவு நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா பலனை வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதெல்லாம் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து என்ன செய்யணுங்க? வேலை செய்யணும், ஊழியத்தில் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. இந்த சொல்றாங்க பாருங்க, இவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். பிரைஸ் காட். அல்லேலூயா. புறஜாதியான இருந்தும் தன்னுடைய பணங்களை, தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய பொருட்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கென்று கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆலயத்துக்கென்று கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க? கெட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொடுக்கிறவங்களை ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். அல்லேலூயா. மனுஷனுக்கு செய்யறோம் நம்ம நினைக்க கூடாது. யாருக்கு செய்யறோம்? கர்த்தருக்கு செய்யறோம். அல்லேலூயா. ஈவன் ஒரு ஆலயத்தை, இதெல்லாம் தான் அவனுக்கு மெரிட்ஸ் அமையுது. போய் சொல்றாங்க இயேசு விடத்துல, அப்பா ஆண்டவருக்கு அது ஏற்கனவே தெரியும். அவர் சர்வ ஞானி, யார் என்ன செய்யறாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஜனங்கள் போய் சொல்றாங்க, ஐயா இவன் தகுதி உள்ளவன், இவன் வீட்டுக்கு நீர் வர அவன் தகுதி உள்ளவன். காரணம் என்ன? அவன் ஜனங்களை நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். உடனே என்னாச்சு? இயேசு பாருங்க, இயேசு அவர்களுடனே கூட போனார். அல்லேலூயா. இவங்க கருத்தாய் வேண்டிக் கொண்டு அவன் செய்த காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே இயேசு என்ன பண்ணாருங்க? உடனே அவர்களோட கூட போனார். அல்லேலூயா. உடனே இயேசு போகிறார். இயேசு கிறிஸ்து வரது சாதாரண காரியமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர், சர்வ வல்லவர், ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் அந்த ஜனங்களோட, அந்த மூப்பர்களோட கூட என்ன செய்யறாரு? போறாரு. அதுக்குள்ள இவனுக்கு பாருங்க இன்னொரு யோசனை வருது. ஐயோ, என் வீட்டுக்கு அவர் வரதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், தேவன் வருவதற்கு என் வீடு தகுதி அல்ல என்று சொல்லி